கர்நாடக மாநிலம் எல்லாப்பூர் நகரில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த 30 வயதுடைய பெண் தனது பழைய கால நண்பரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஞ்சிதாவிற்கும் ரபீக்கிற்கும் பள்ளி பருவத்திலிருந்தே நட்பு இருந்திருக்கு. ரஞ்சித்திற்கு திருமணமாகி 10 வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கணவரை பிரிஞ்சு தனது பெற்றோருடன் வசித்து வந்திருக்காங்க. அரசு பள்ளியில் மதிய உணவு உதவியாளராக பணியாற்றி வந்த ரஞ்சிதாவை ரபீக் அடிக்கடி சந்தித்து வந்ததோடு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் வந்திருக்காரு. இதற்கு ரஞ்சிதாவும் அவரது குடும்பத்தினரும் கடும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த ரபீக் கடந்த சனிக்கிழமை வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த ரஞ்சிதாவை வழிமறித்து கூர்மையான ஆயுதத்தால் சரமாரியாக குத்தியிருக்காங்க. ரஞ்சிதா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரும் இழந்திருக்காங்க. தப்பி ஓடிய ரபீக்கை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் சில மணி நேரங்களிலேயே அவர் அருகிலுள்ள வனப்பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாகவும் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழந்த ரபீக்கின் உடலுக்கு அருகில் மது பாட்டில்கள் மற்றும் கயிறு இருந்ததாக காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.